ஓகே. சரி, ஓகே டீச்சர். இப்ப தெரியுதா பாருங்க. டீச்சர்ஸ் தெரியுதா? பெண்ண வரல. அதுக்காக மறுபடியும் உள்ள க்ளோஸ் பண்ணிட்டு போனேன். சாரி சாரி. சொல்லுங்க. கிணறு என்பதன் பொருள் கேணி. கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். அடுத்து மாடங்கள் என்பதன் பொருள் என்ற அடுக்குகள். நன்மாடங்கள் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது பிரித்தெழுத. நன்மாடங்களை எப்படி பிரிப்பீங்க? வெரி குட். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன். ஆக்சுவலி இதை பிரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவா பாத்துக்காங்க. சரிங்களா? பிரிக்கிறது நம்ம மிஸ்டேக் விட்டக்கூடாது. அடுத்து வந்து முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது முத்து சுடர். நிலா கூட்டல் ஒளி. நிலா ஒளியா இல்ல நில ஏ ஆப்ஷனா? கொடுத்திருக்குது நிலா ஒளி. முத்துச்சுடர் பொறுத்துங்க. நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். ஓகே. அடுத்து சிறகின் ஓசை. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. அப்படி செல்றதை என்னன்னு சொல்றாங்க? பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாம். இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் கதை தான். இங்க பாருங்க, பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெரும் கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம் பெயர்தலை வலசை போதல் என்பர். சரிங்களா? பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. பறவைகள் தான் வலசை போற அந்த நிகழ்வு நடத்துது. சரிங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அது என்னென்ன காரணத்துக்காக போகுது அப்படின்னா, உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை, இனப்பெருக்கம், இவற்றிற்காக பறவைகள் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகும். சரிங்களா? இப்ப இங்க நல்லா மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான உணவை வந்து அதுக்கு சேகரிக்க முடியாது. சரிங்களா? இப்ப சில பறவைகள் வந்து அந்த மழையையும் அடாப்ட் பண்ணி வாழ்ற பறவைகள் இருக்கும். ஆனா சில பறவைகள் வந்து அதை வந்து ஏத்துக்க முடியாத ஒரு உடல் அமைப்பை கொண்டு. சோ அதனால அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது உணவுக்காகவோ இல்ல தன்னை வந்து பாதுகாக்கிறதுக்காகவோ இல்ல இனப்பெருக்கம் பண்றதுக்காக இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகும். அது அந்த காலம் முடியும் போதும் அதுக்கே தெரியும், திருப்பி மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கே வந்துடும். பாருங்க, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. இப்ப நம்மளே பாக்குறோம். இப்ப நம்ம வந்து ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா
இப்ப வந்து மேப் வந்துருச்சு. சோ நம்ம அத வச்சு நம்ம 2 வீலர்லாம் போனா மேப்ல வச்சு கண்டுபிடிச்சு போயிர்றோம். இதுவே முன்னாடி காலம் அப்டின்னா, என்ன பண்ணுவோம் நம்ம? யாராவது முன்ன பின்ன இப்ப அந்த ஊருக்கு போனவங்கட்ட எங்க பஸ் ஏறணும்? எந்த ஸ்டாப்ல இறங்கணும்? அப்படின்னு கேட்போம். இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அங்க போய் பஸ் ஸ்டாண்ட்லயே அங்க உள்ளவங்கட்ட டிரைவர்ட்ட கேட்டு, இப்படி விசாரிச்சு விசாரிச்சு போற பழக்கம் இருக்குது. சரிங்களா? அப்ப எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு, அதாவது எல்லாமே தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. நல்லா பேசக்கூடிய மனிதனுக்கே இவ்ளோ தடுமாற்றம் ஏற்படும்போது, இந்த பறவைகள் வந்து எப்படி ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு, திருப்பி அகைன் அதோட இடத்துக்கே வருது அப்படின்னா, இந்த நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இத வச்சு தான் அது வந்து அது ஒரு ஒரு பாதையில போகுது. சில பறவைகள் போன பாதையிலே திரும்பி வருது. சில பறவைகள் வந்து போவதற்கு ஒரு பாதையும், திரும்பி வர்றதுக்கு ஒரு பாதையும் தேர்ந்தெடுக்குது. சரிங்களா? அதுக்கான காரணம் இதுதான். அடுத்து பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். வடக்குல இருந்து ஆரம்பிச்சு தெற்கு பக்கம் போகுது. மேற்குல இருந்து ஆரம்பிச்சு கிழக்கு பக்கம் போகுது. சரிங்களா? பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலத்துக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் வேறு வேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. நான் சொன்னேன்ல அதுதான். அடுத்து பயணம் செய்யும் பொழுது சில வகை பறவைகள் இரை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. பறக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, அது போய் எங்க ரீச் ஆகுதோ, எங்க போகணுமோ அங்கதான் போய் நிக்கும். அப்படி சில பறவைகள் இருக்கலாம். இப்ப வலசை போகும்போது, அந்த பறவையோட வந்து உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து, இது ரொம்ப முக்கியமானது. இந்த கூற்று காரணத்துல கேட்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. இப்ப வலசை போகுது. அப்போ என்னென்ன அந்த பறவையில ஏற்படும் மாற்றம் அப்படின்னா, தலையில் சிறகு வளர்தல். தலையில வந்து சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். சரிங்களா? கட்டையா முடி வளருது. இறகு அந்த ரெக்கையோட நிறம் மாறுது. தலையில வந்து சிறகு வளருது. இந்த சேஞ்சஸ் எல்லாம் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இது எல்லாம் எப்ப வலசை போகும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவில் கூட சில நேரங்களில் மாற்றம் ஏற்படும். அதாவது அது வலசை போயிட்டு வரும்போதுதான் இந்த பறவையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். இந்த பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுமின் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை போதல் வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மிஸ் மியூட்ல போட்டுங்க மிஸ். சத்திமுத்த புலவர் சொன்னது நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற பாடல் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுயிர் ஆயின் அப்படின்னுட்டு சொல்றாரு. பல பறவைகள் வெளிநாட்டு பறவைகள் வந்து நம்ம இதை நோக்கி வர்றத பத்தி சொல்றாரு. அடுத்து ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்பட்டு உள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா சிட்டுக்குருவி தான் இப்ப வந்து அழிந்து வர்ற ஒரு இனம் சொல்றாங்க. இந்த சிட்டுக்குருவி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த பாருங்க அழகா இருக்கும் குட்டியோண்டா. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் எப்ப பார்த்தாலும் கீச் கீச் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குமா அந்த சிட்டுக்குருவி. அது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா சிட்டுக்குருவி சத்தம் போடுறத? ஆமா மேம். நிறைய இடத்துல சிட்டுக்குருவிய பார்க்க முடியல. ரொம்ப என்னமோ சிட்டுக்குருவிய பாக்குறது கடவுளை பாக்குற மாதிரி ஆகி போச்சு பாருங்க. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிட்டுக்குருவி மாதிரியே ஒரு பேர்டு இருக்கும், ஒரு பறவை இருக்கும். ஆனா அது சிட்டுக்குருவி கிடையாது. குட்டி கூட இருக்கும். காலையில பாத்தீங்கன்னா நிறைய வரும். நானும் நல்லா கவனிச்சு பார்த்திருக்கேன். இது சிட்டுக்குருவி தானா அப்படின்ட்டு. ஆனா அது வேற மாதிரி ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல ஒரு மாதிரி இருக்கும்.
இது வந்து இந்த கலர்ல இருக்காது. ஒரு மாரி இந்த காவி கலர்ல இருக்காது. இப்ப நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நெறைய சிட்டுக்குருவிகள் இருந்துச்சு. இப்ப இல்ல. ஏன்னா, அந்த சிட்டுக்குருவியுடைய வந்து இனம் வந்து அழிஞ்சுகிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து என்னன்னா, நம்மளோட இந்த டெவலப்மெண்ட் அதாவது இந்த டெக்னாலஜியோட இது வளர்ச்சி, இதெல்லாம் கூட ஒரு முக்கியமான காரணம் தான். சரிங்களா? முக்கியமான காரணம் கூட அதான் முழு காரணம் கூட சொல்லலாம். அடுத்து பாருங்க. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண், பெண் வேறுபாடை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். சரிங்களா? உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்துல இருக்கும். நீங்க ஆண் குருவி, பெண் குருவின்னு பார்த்தா வித்தியாசம் வந்து நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது சிட்டுக்குருவி தான். அது ஆண் குருவியா, பெண் குருவியாங்கிறத இப்ப தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்துல இருக்குமா. உடல் முழுக்க வந்து அடர் பழுப்பா இருக்குமா. பெண் குருவி வந்து உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்துல இருக்கும். இது டார்க்கான ஒரு ஆஷ் கலர்ல இருக்குது. இது வந்து ரொம்பவே வந்து டார்க் எப்படி சொல்றது? மங்கிய கலர்ல இருக்குமா. பெண் சிட்டுக்குருவிக்கு. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 3ல இருந்து 6 முட்டை வரைக்கும் போடுமாம். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாள் வந்து குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 15ஆம் நாள்ல அந்த குஞ்சு வெளில வரும் அப்படிங்கிறாங்க. துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. துருவ பகுதியில வாழாது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன அப்படிங்கிறாங்க. 4000 மீட்டர் உயரத்துல கூட சிட்டுக்குருவி வாழும் அப்படிங்கிறாங்க. தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சியை உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 வருஷம் தான். சரிங்களா? 10 to 13 இயர்ஸ் தான் அது உயிரோட வாழுது. சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுவர். சரிங்களா? அடுத்து சிட்டுக்குருவியோட அழிவிற்கு காரணம் என்னன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் இந்த பாடத்தை இவ்வளவு பொறுமையா நடத்துறேன்னா, அந்த பாடத்துல நிறைய வினாக்கள் வரும். அதுக்காக தான் ரொம்ப பொறுமையா நடத்துறேன். பாருங்க, மனிதர்களின் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புல்கள் கிடைப்பதில்லை. சரிங்களா? ஏன்னா பூச்சிக்கொல்லி வந்து அதிகமா நம்ம வந்து அந்த கெமிக்கல் அந்த உரம்லாம் வந்து நம்ம வேதி உரங்கள்லாம் நம்ம போடும்போதும், இருக்கிற மண்ணுல இருக்கிற அந்த புழு பூச்சியெல்லாம் என்ன ஆகும்? கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சிகள்லாம் கொன்னுரும். சரிங்களா? அப்ப இந்த குருவிகள் இந்த மத்த பறவைகள் வந்து கொத்தி திங்கிறதுக்கான புழுக்கள் வந்து கிடைக்கிறதுனால, இது அழியறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. இன்னொன்னு நவீன கட்டிடங்கள் குருவிகள் கட்ட ஏற்றவையாக இல்லை. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வீடுங்க பார்த்தீங்கன்னா, ஓட்டு வீடா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு வீட்டுக்குள்ள அந்த ஓடு அந்த இடுக்குல அந்த மரத்துக்கு இடுக்குல பார்த்தீங்கன்னா, குருவி வந்து கூடு கட்டியிருக்கும். சரிங்களா? நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருப்போம். ஸோ, இப்ப எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, கான்கிரீட் வீடு ஆயிருச்சு. பெரிய, பெரிய வீடா கட்ட ஆரம்பிச்சுட்டோம். ஸோ, அதுக்கு கட்டுறதுக்கான அந்த வசதி இல்லாதனால, இது அழியறதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டன. இப்ப எல்லாமே காம்பவுண்ட் போட்டுக்கிறோம். சோ அதனால இது ஒரு ரீசன். சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடனும் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. சோ இந்த ரீசனாலலாம் என்ன ஆகுது? சிட்டுக்குருவியோட இனம் அழிஞ்சுகிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்க வந்து ரொம்பலாம் ஒண்ணும் வேண்டாம். இதெல்லாம் கதை தான். ஆ இது வந்து என்னன்னா, அந்த சும்மா ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கங்க. வேற ஒண்ணும் கிடையாது. முக்கியமான நூல் பார்த்துக்கலாம். "காக்கை குருவி எங்கள் சாதி" என்று பாரதியோட பாடல். சரிங்களா? "காக்கை குருவி எங்கள் சாதி" அப்படிங்கிறது பாரதியோட பாடல். அடுத்து வந்து இங்க பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளைப் பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும், அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு "சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி"
ஸ்பாரோ அப்படிங்கிற பெயர்ல வெளியிட்டிருக்காரு. டாக்டர் சலீம் அலி. இவர் தான் வந்து இந்தியாவில் யாரு பறவை மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சலீம் அலியோட வாழ்க்கைய வந்து ஒரு படத்துல அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்கல்ல ஒரு சினிமாவுல. அது என்ன படம் சொல்லுங்க? கொஞ்ச நேரம் சினிமா படம் பார்க்கலாம். சினிமா படம் பேசு. என்ன படம்? எந்திரன் 2.0 நினைக்கிறேன். அதுல அந்த அக்ஷயகுமாரோட கேரக்டர் வந்து இவரோட கேரக்டர் தான் yes. பிரதிபலிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மனிதன் Yes, இல்லாத ma'am. உலகில் பறவைகள் வாழ முடியாது. பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழவே முடியாது. சரிங்களா? இது எல்லாமே இந்த உணவு சங்கிலியில வந்து பாத்தீங்களா, இது எல்லாமே கரெக்டா இருந்தாதான் இந்த இது நம்ம கரெக்டா ஓடும். உலகங்கிறது கரெக்டா மனுஷனா வாழ முடியும். மத்த விலங்குகள், பறவைகள், செடிகள், கொடிகள், மலைகள் இது எல்லாமே இயங்கும். இதுல ஏதாவது ஒரு சங்கிலி கட் ஆச்சுன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ள தொடர்பு கட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நெறைய சேஞ்சஸ் ஏற்படும். மனுஷனோட வாழ்க்கையிலயோ, மத்த பறவைகள், விலங்குகளோட வாழ்க்கையிலயே நெறைய மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? அதனால இந்த கூற்று ரொம்ப முக்கியமானது. இத சொன்னவர் யாருன்னா, பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி வந்து சொல்றார். மனிதன் இல்லாத உலகில் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் வந்து மனிதன் வாழவே முடியாது. மனுஷன் இல்லன்னா அந்த உலகத்துல பறவைகள் வாழலாம். சரிங்களா? ஆனா பறவைகள் இல்லாத உலகத்துல மனுஷன் வாழ முடியாது அப்படின்னு சொல்றவரு சலீம் அலி சொல்றாரு. அடுத்து இங்க பாருங்க ஆர்டிக் ஆலா. உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் வந்து ஆர்டிக் ஆலா. சரிங்களா? 22,000 கிலோமீட்டர் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல போகுமா. அடுத்து பறவை பற்றிய படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி. சரிங்களா? இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பறவைகள் பற்றிய படிப்பு என்னது? ஆர்த்தனாலஜி. ஓகே. அடுத்து உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. இந்த மாதிரி இந்த டேஸ் எல்லாம் கூட கேக்குறாங்க. அதெல்லாம் பாத்துருங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. சரிங்களா? இப்ப சிட்டுக்குருவி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் அதாவது இந்த 2ங்கிறது பாருங்க குருவியோட ஷேப் மாதிரியே இருக்கு பாருங்க. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த 2 நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன பிள்ளையில இந்த குருவி காக்கா வரணும் அப்படி 2 போட்டு தானே இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அது வந்து சிட்டுக்குருவி மாதிரி இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்டியா இருக்குது அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல எதையும் மிஸ் பண்ணல. அந்த இங்க விட்டாச்சு. கப்பல் பறவை விட்டாச்சு பாருங்க. அதுல கப்பல் பறவை என்பது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் ஒரு பறவைதான் கப்பல் பறவை. சரிங்களா? இது தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமா. தரையே இறங்காம 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. கப்பல் கூழைக்கடான்னு சொன்னாலும் கடற்கொள்ளை பறவைன்னு சொன்னாலும் இந்த கப்பல் பறவை தான். சரிங்களா? இது வந்து தரையே இறங்காம 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் அப்படிங்கிறாங்க. மேல ஒண்ணும் இல்ல. அடுத்து புக் பேக் வந்துருங்க. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பமும். தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள். வேதி கூட்டல் உரங்கள். வேதி கூட்டல் எங்க இருக்கு? வேதி கூட்டல் உரங்கள். ஏன் ஒருத்தர் மட்டும் பதில் சொல்றீங்க? மத்தவங்கள சொல்ல மாட்டேங்கிறீங்க? தரை இறங்குமா? தரை கூட்டல் இறங்கும். தரை இறங்கும். குறிலாவா? அடுத்து வழி கூட்டல் தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. ஓகே. அடுத்து ஃபில்லப் சொல்லுங்க. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. எவ்வளவு கிலோமீட்டர் பறக்குது? 22,000. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்து புலவர். பறவைகள் இடம் பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர். ஓகே. இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று இனப்பெருக்கம், உணவு, தட்பவெப்பம். இனப்பெருக்கம் மாதிரி எந்த காரணம் வச்சுக்கலாம்.
ஓகே. அடுத்து வந்து கிழவனும் கடலும். சரிங்களா? இங்க மேல ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துக்கலாம். கிழவனும் கடலும் த ஓல்ட் மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்த நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. சரிங்களா? அதாவது ஹெமிங்வே கரெக்டா சொல்லணும். 1954ல இந்த இது வந்து நோபல் பரிசு பெற்றிருக்குது. இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற ஒரு புதினம். இதை வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நூலோட ஒரிஜினல் ஆசிரியர்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவரு. இதுல வந்து ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. இது வந்து என்னன்னா, இந்த கதையோட நாயகன் யாருன்னா சாண்டியாகோ. சரிங்களா? சாண்டியாகோ அப்படிங்கிற ஒருத்தர். இதுல வந்து என்ன அப்படின்னா, அந்த இதுல உள்ள ரெட் கலர்ல மட்டும் பாத்துக்கோங்க. 84 நாட்களாக அவங்களுக்கு மீன் பிடிக்க ட்ரை பண்றாரு, கிடைக்கல. சரிங்களா? அதுல மனோலின் எனும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக் கொள்வதற்காக முதல் 40 நாள் அவருடன் கடலுக்கு வந்தான். அந்த பையனோட பேரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மனோலி அப்படிங்கிறது. மத்தபடி கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் இல்ல. இந்த கேரக்டர் அது எப்ப வந்து அது நோபல் பரிசு வாங்குச்சா, எந்த வருஷம், அதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அதானே. இப்ப இலக்கண பகுதி. அன்னைக்கு சரி, நேத்து கிளாஸ்ல வந்து என்ன நடத்தின இலக்கண பகுதி? இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஆ, சரி. உயிரெழுத்துக்கள், உயிர்க்குறில், உயிர் நெடில், மாத்திரைகள். மாத்திரைகள் வந்து சரிங்களா? மாத்திரைகள்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேர் கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு வார்த்தை கொடுத்தோம்னா அதுக்கு மாத்திரை வந்து கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. சரி, ஓகே. சார்பெழுத்து எத்தனை மாத்திரை சொல்லுங்க? சார்பெழுத்து எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. சார்பெழுத்து அரை மாத்திரையா? சார்பெழுத்துக்கு மாத்திரை அளவு கண்டுபிடிச்சிருவோம்னா அரை மாத்திரைங்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த வார்த்தைக்கு மாத்திரை அளவு கண்டுபிடிங்க. ஆறரையாங்க மேம். மேம் எப்படி சொல்லுங்க? 6 மேம். சாக்கு 2, நெடில் சாக்கு 2 மேம். இருக்கு அரை, பேக்கு 1, ழூக்கு 1, இத்துக்கு அரை, தூக்கு 1, இம்முக்கு அரை. 6 தான். இருக்கு 1 6 மாத்திரை. சரி, ஓகே. இப்ப நான் யாரை கேக்குறேனோ, ஏன்னா போன கிளாஸ்ல வந்தவங்க தான் கேட்பேன், எல்லாத்தையும் கேட்க மாட்டேன். பயப்பட வேணாம். யாரை கேட்கணும் அவங்க மட்டும் எனக்கு மாத்திரை அளவு சொல்லுங்க. ஒரே வருஷம் ஆரம்பிக்கலாம். போன வாரம் கூப்பிடணும். கலாமணி வந்துட்டீங்களா? காயத்ரி முத்தையன் ஆஃப் பண்ணிருங்க மைக்க. ஓகே. கலாமணி ஒரு ஐடியில இருக்கீங்கல்ல? எஸ் மேம். வாங்க மிஸ். எஸ் மேம். ஓகே, உங்க பேரை பிரிச்சு சொல்லுங்க. எத்தனை மாத்திரணும்? அடுத்து வந்து இன்னொரு பொண்ணு ரஜினிகாந்த். கவிதா மேம். என்ன மிஸ்? ஒரே நிமிஷம். ரமேஷ் கவிதான்னு ஒருத்தர் சொல்றீங்கல்ல, அவங்க மைக் ஆன் பண்ணுங்க. மேம் கலாமணி 5 மாத்திரைங்க மேம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இன்னொருத்தரும் சொல்லிக்கிறேன். ரஜினிகாந்த் சார் இது மாதிரி நீங்க சொன்னீங்களா? உங்களுக்கு பேர் சொன்னீங்களா அவங்க பேரை? ரஜினிகாந்த் ஒரு ஐடியா செஞ்சீங்க. சரி, ஓகே. ரமேஷ் கவிதா இருக்கிறீங்களா? எஸ் மேம். உங்க பேரை சொல்லுங்க. ரமேஷ் விட்டுருங்க, கவிதா மட்டும் பேசி சொல்லுங்க. கவிதாக்கு மட்டும் சொல்லுவாங்க. கவிதா ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் பிரிச்சு வைங்க. நான் 2 பேர் சொல்றேன். ஏன்னா அவங்க மத்தவங்க எல்லாம் கேட்கல. செந்தில்குமாரி.
சொல்லுங்க மேம். செந்தில்குமாரி பிரிங்க மாத்திரைய. என் பேர் சொல்லுவா மேம். உங்க பேரு எனக்கு தெரியும். உங்க பேருக்கு மாத்திரை பிரிச்சு வைங்க, நான் வர்றேன். ஓகே மேம், ஓகே மேம். மத்தவங்கள ஒரு மாத்திரை இருங்க வெயிட் பண்ணுங்க. ரேணுகா தேவி. சொல்லுங்க மேம். நீங்க உங்க பேரை பிரிங்க. இப்ப எனக்கு யார் யாரு பேர்லாம் சொல்லணும், அவங்களாம் எனக்கு மாத்திரை பிரிச்சு சொல்லணும். ஃபர்ஸ்ட் கலாமணி சொன்னா, கலாமணியா? கலாமணிங்க மேம். கலாமணி. ஒரு நிமிஷம். உங்க பேரை பிரிக்கலாமா? சொல்லுங்க. 5 மாத்திரைங்க மேம். 5 மாத்திரைங்க மேம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. கலாமணி. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. 5 மாத்திரைங்க மேம். கலாமணி. ஒவ்வொன்றுக்கா சொல்லுங்க. காவுக்கு எத்தனை மாத்திரை? காவுக்கு 1 மாத்திரைங்க மேம். லாவுக்கு 2 மாத்திரைங்க மேம். நெடில்லா. ஓகே. மாவுக்கு 1 மாத்திரைங்க மேம். நீக்கு 1 மாத்திரைங்க மேம். 1 2 3 5. வெரி குட். கலாமணிக்கு வந்து தெரியுது. தேங்க்யூ. மாத்திரை பத்தினது. இது ஏன் நான் வந்து எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைத்தனமா கேக்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு சில பேர் வெட்கப்படுவீங்க. என்னடா இதெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்களே, கேட்டோம்னா எது நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னுட்டு. சரிங்களா? தெரியாதுன்னா சில பேர் கேட்க கூட மாட்டேங்கிறீங்க. அதுக்காக தான் ஒவ்வொருத்தரா சொன்னேன். யாரும் நமக்கு எதுவும் தெரியல, அதெல்லாம் நம்மள கேக்குறாங்கலாம் யாரும் நினைக்காதீங்க. இங்க எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். தெரியாததுக்கு தான் கிளாஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் யார சொன்னேன்? செந்தில்குமாரி மேம். செந்தில்குமாரியா? அப்ப ரொம்ப பெரிய பேரா இருக்குதே. செந்தில்குமாரி. சொல்லுங்க. 7 மாத்திரை மூடிட்டு இருக்கேன் மேம். சேக்கு 1 மாத்திரை மேம். இந்துக்கு அரை மாத்திரை மேம். டீக்கு 1 மாத்திரை மேம். இல்லுக்கு அரை மாத்திரை மேம். எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 பிளஸ் இல்லுக்கு அரை மாத்திரை மேம். ஓகே. பூக்கு 1 மாத்திரை மேம். மாவுக்கு 2 மாத்திரை மேம். வீக்கு 1 மாத்திரை மேம். 1 2 3 4 5 6 7 மாத்திரையா? 7 மாத்திரை முடிக்கிட்டேன் மேம். 7 மாத்திரை முடிக்கிட்டீங்களா? சந்தோஷம். 7 மாத்திரை முடிக்கிட்டு நல்லா தூங்குங்க. நாளைக்கு லீவு தானே மேம். இந்துமதி லைன்ல வராங்களா? அட்டெண்ட் பண்ண முடியலீங்களா மேம்? போன் பண்றேன். ஓ, இந்துமதி வர்றாங்களா? சரி சரி. இவ்வளவு லேட்டா வந்தா எப்படிங்க நாங்க இந்துமதிக்கு எல்லாம் கொடுக்கறது? அதான் உள்ள வர முடியலீங்களா? அவங்களுக்கு வரலன்னு சொல்றாங்க. உள்ள வர முடியல, கேட்டு மூடிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, அதான் ரஷ்யா இருக்கு. வாங்க இருங்க. எனக்கு எங்க கூகுள் மீட் எங்க போச்சுன்னு தெரியல. வரேன். இந்துமதியா? சரி, ஓகே. இந்துமதி வர நான் கொடுக்குறேன். சரி, அடுத்து யாரு பேர் கொடுத்தேன்? கவிதா மேம். யாரு? கீதாவா? கவிதா. கவிதா மிஸ் சொல்லுங்க. 4 மாத்திரை. ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க கவிதா, சொல்லுங்க. சொல்லுங்க மிஸ் கவிதா, சொல்லுங்க. 1 மாத்திரை. 1 பவுச்சம் கீழே. அடுத்து பி 1 மாத்திரை. பி 1 மாத்திரை. கார் 2 மாத்திரை. டோட்டலா 4 மாத்திரை. ஓகே. இதுல ஓகே. கவிதா
மியூட்ல போட்டுருங்க. ஓகே. செந்தில்குமார் மெசேஜ் வர சொல்லுங்க அவங்கள. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் யார் சொன்னேன்? பாட்டு பாடுறது அப்புறம் பாடிக்கலாம். இப்ப சொல்லுங்க. அடுத்து யார சொன்னேன்? சொல்றேன். சொல்லுங்க. ரே நெடில் ரே 2 மாத்திரை, நூ 1, கா 2, நெடில் தே 2, வி வந்து 1. ஓகே ஓகே. சரி, அடுத்து இப்ப எல்லாத்துக்கும் மாத்திரை தெரிஞ்சு போச்சுல, எது கொடுத்தாலும் பிரிச்சு சொல்லிடுவீங்க. ஓகே. இப்ப அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். ஓகே, இந்த போன பாடத்துல சொன்னேன் முதல் எழுத்துனா என்னன்னு சொன்னேன். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, கரெக்டா சொல்லணும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்ந்ததுதான். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30 எழுத்து முதல் எழுத்துக்கள். ஓகே, வெரி குட். அவ்வளவுதான். உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18 சேர்ந்ததுதான். சேர்ந்த 30 தான் என்னது? முதல் எழுத்து. இந்த முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடியதான் இந்த சார்பு. சரிங்களா? இந்த உயிரையும் மெய்யையும் சேர்ந்து வருது பாத்தீங்களா? இந்த 30 எழுத்தை சார்ந்து வரதான் இந்த சார்பு. எழுத்துக்கள் 2 வகைப்படும். அது முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா, உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாய் இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்று கூறுவர். சரிங்களா? இதெல்லாம் வந்து சிலருக்கு நம்ம டெபினிஷன் படிச்சு வச்சு, ஏன்னா இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, முதல் எழுத்துன்னா என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. அது போல என்ன கேக்குறாங்க, அதுக்கான டெபினிஷனை கேக்குறாங்க. சரிங்களா? சோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து சார்பு எழுத்து பாருங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் எனப்படும். இவை 10 வகைப்படும். சரிங்களா? அழகாவே பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு எழுத்து, முதல் எழுத்து, இது மத்த யானை, சின்ன சின்ன யானை குட்டிங்கெல்லாம் இதோட பின்னாடி வருது. அதனால தான். ஓகே. உயிர்மை, ஆயுதம், உயிரப்படை, உற்றலப்படை, குற்றிய, லிகரம், குற்றிய, லுகரம். ஃபர்ஸ்ட்டுங்களா? லீதான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா ஈ ஃபர்ஸ்ட் வரனால லீகரம் வரும். அடுத்து வந்து உகரம் அடுத்து வரதுனால லுகரம், குற்றிய, லுகரம். ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? 2 இருக்குது. இவ்வகுப்பில் உயிர்மை, ஆயுதம் ஆகிய இரண்டும் சார்புகள் பற்றி காண்போம் அப்படின்னாங்க. உயிர்மையும் ஆயுதத்தை பத்தி தான் இந்த இதுல பார்க்க போறோம். உயிர்மை அப்படின்னா என்னன்னா, மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுது. ஓகே. உயிர்மை எழுத்தின் வடிவமாகவும் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? இக்கு கூட்டல் ஆ கா, இப்படிதான் நம்ம குடிப்போம். இப்ப இக்குங்கிறது மெய் பிளஸ் இந்த உயிரும் சேர்ந்து கா, சாரி, உயிர்மெய்யை. சரிங்களா? அடுத்து 2வது தேர்ட் பாயிண்ட் பாருங்க. வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். இப்ப உங்களுக்கு புணர்ச்சி விதி பின்னாடி வரும். நமக்கு இது இப்பதானே இப்ப ஸ்டார்ட் பண்றோம். பின்னாடி வர வர அடுத்த வகுப்புல பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதி எல்லாம் வரும். அதுல வந்து இலக்கண குறிப்பு, இப்ப சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ். எப்படி சொல்றேன் அப்படின்னா, வரி வடிவம் மெய் எழுத்தை பெற்றிருக்கும். சரிங்களா? ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை பெற்றிருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ஆடு, ஆடு. ஓகே. இல்ல ஆடு, என்ன சொல்லலாம், ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. உயிர் மெய்யில முடிகிற மாதிரி. உயிர் மெய்யில முடிகிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
அம்மா. சரி, அம்மா ஆடு ஆடு அம்மா அழைத்தாள் அழைத்தாள் அப்படின்றது. சரிங்களா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வரி வடிவம் மெய்யெழுத்தை பெற்றிருக்கும். சரிங்களா? மெய்யெழுத்து மீன்ஸ் உயிர்மெய் எழுத்தை குறிக்கும். சரிங்களா? இலக்கண ரூல்ஸ் இதெல்லாம். மெய்யெழுத்தை பெற்றிருக்கும். ஆனா ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் புணர்ச்சியில, இங்க வந்து இந்த எழுத்து கடைசி எழுத்துக்குள்ள நிலைமொழியின் ஈற்றெழுத்து. சரிங்களா? வருமொழியின் முதல் எழுத்து. இது ஈற்றெழுத்து, இது முதல் எழுத்து. அப்ப இந்த ஈற்றெழுத்து மாங்கிறது என்னவா இருக்கும்? உயிர்மெய் எழுத்து. ஆனா நம்ம என்னவா எடுத்துக்கணும் இந்த எழுத்த? என்னவா எடுத்துக்கணும்? இம்மு கூட்டல் ஆ. இம்மு கூட்டல் ஆ. இம்மு கூட்டல் ஆ சேர்த்துதானே மா. சரி, ஆ இங்க எழுதுறேன். இம்மு கூட்டல் ஆ கூட்டல் மா. அதுதான் இந்த அம்மா வருது. இப்ப இங்கேயும் உயிரெழுத்து இருக்குது, இங்கேயும் உயிரெழுத்து இருக்குது. 2 உயிர் வரும்போது என்ன பண்ணும்? இந்த உயிர் வரும்போதும் இங்க இருக்கிற உயிர் ஓடி போயிரும். சரிங்களா? அப்ப நம்ம சேர்த்து போய் எழுதும்போது என்ன எழுதுவோம்? அம்மா இளைத்தாள் அப்படின்னு வந்துரும். சரிங்களா? அப்ப இந்த எழுத்து உயிர்மெய் எழுத்தா இருந்தா நம்ம உயிரெழுத்தா தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்குதான் இந்த 2வது இது. இந்த பாயிண்ட் நல்லா நீங்க உள்வாங்கிக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த புணர்ச்சி விதியெல்லாம் பார்க்கும்போது ஈஸியா நீங்க கேப்சர் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? ஏன்னா புணர்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். நெறைய விதிகள்லாம் இருக்கும். அந்த விதிகள்லாம் ஒவ்வொன்னும் எப்படி வருதுங்கிறது டக்குனு நம்மளுக்கு கான்செப்ட் உள்ள ஏறாது. அப்ப இந்த இதெல்லாம் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நீங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இத புரிஞ்சுக்கும். சரிங்களா? இது உயிர்மெய் எழுத்தா இருந்தா, உயிரெழுத்தாரத்துக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? இது வந்து இங்க வந்து மெய் எழுத்தா இருந்தா, மெய் எழுத்தா தான் எடுத்துக்கணும். புள்ளி வச்சு எழுத்தா இருந்தா, அது புள்ளி வச்சு எழுத்தா தான் எடுத்துக்கணும். நான் சொல்றது உயிர்மெய் எழுத்தா இருந்தா, உயிரெழுத்தா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே. 3 பாயிண்ட் பாருங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும். ஓகே. இதுதான் வந்து உயிர்மெய்க்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆயுதத்துக்கு சொல்றாங்க. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. சரிங்களா? இதெல்லாம் முன்னாடி அடிக்கடி டெட்ல கேட்டுட்டே இருக்கிற கொஸ்டின். அதை நம்ம பார்த்துக்கோங்க. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. நேத்து சொன்னேன் உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் எங்க பிறக்குது அப்படின்னு சொன்னேன். எங்க பிறக்குது? கழுத்தில் பிறக்கணும். சரிங்களா? இதுக்கெல்லாம் பின்னாடி வரும். நான் அதுக்கெல்லாம் மறக்காத அளவுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். சரிங்களா? ஏன்னா நம்ம மறந்துருவோம். அதுக்காக சொல்றேன். இப்ப வந்து கழுத்தை பிடிச்சா உயிர் போயிரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுத்தை இறுக்கி பிடிச்சா என்ன ஆகும்? உயிர் போகும் தானே. சொல்லுங்க ஆமா இல்ல. உங்க கழுத்தை நீங்க நல்லா டைட்டா பிடிச்சு பாருங்க. செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்பவுமே நமக்கு வந்து பிராக்டிகலா தான் நமக்கு இதாகுது. கழுத்தை பிடிச்சா உயிர் போயிரும். ஷார்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? சில பேர் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கோங்க விட்டுருங்க. தெரியாதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆயுதம் பாருங்க. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. அக்கு. சரிங்களா? தனக்கு முன் இம்பார்ட்டன்ட். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதுதான் ஆயுதம். தனக்கு முன்னாடி ஏதோ ஒரு குறில் தான் இருக்கும். நெடில் இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுதத்துக்கு இதுதான் முக்கியமான பாயிண்ட். தனக்கு முன்னாடி ஒரு குறிலையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய்யையும் இடையில ஆயுதம் வரும். இதுதான் ஆயுதத்துக்கான முக்கியமான பாயிண்ட். தனித்து இயங்காது. ஆயுதம் வந்து தனித்து இயங்காது. இப்ப அதிகாரம் போல ஆயுதம்ங்கிறது தனித்து இயங்காது. சரிங்களா? முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இவை ஆயுத எழுத்தும் சார்பெழுத்து எனப்படும். சரிங்களா? இதெல்லாம் இவ்வளவு டைம் எடுத்து சொல்லித்தரேன். பின்னாடி வந்து பெரிய கிளாஸ் படிச்சு வரும்போது இவ்வளோ பொறுமையெல்லாம் சொல்லி தர மாட்டேன். வேக வேகமா போயிடுவேன் நான். அடுத்து பாருங்க. இது 2, 3 கொடுத்துருக்குறாங்க. முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் சொற்கள் எழுதுக. முதல் எழுத்து என்னது? ஆம். அப்படி இந்த அகர வரிசையில வந்து சொல்றாங்க. அதாவது இந்த உயிரெழுத்து மெய் எழுத்து 3 2ம் சேர்த்த 30 எழுத்து இருக்குல்ல, அது இடம்பெறக்கூடியது வார்த்தை கேட்கறாங்க. அடுத்து இது ஒண்ணும் இல்ல.
இதெல்லாம் ஒண்ணு இல்லையா? ஓகே. இது வந்துருங்க கலைச்சொல். கண்டம் அப்படின்னா கான்டினென்ட். தட்பவெப்பம்னா கிளைமேட். வானிலைனா வெதர். வளர்ச்சினா மைக்ரேஷன். புகலிடம்னா சாஞ்சுரி. புவி ஈர்ப்பு புலம் அப்படின்னா இது என்னது? கிராவிடேஷனல். ஓகே. இங்கிலீஷ்ல சொன்னேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து திருக்குறள். திருக்குறள் ரொம்ப பாத்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா திருக்குறள்லாம் வந்து விடுபட்டதை கேக்குறாங்க. மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைபவை அறநூல்கள். அறநூல்கள்னா என்னங்கிறத அறநூல்கள் என்ன? அறநூல்கள்னா என்ன? நீதி நூல்கள். நீதி நூல்கள்னா அறநூல்கள். ஒரு கேள்வி கேட்டா திருப்பி இனிமே நீ எந்த கேள்வி கேட்ப அப்படிங்கிற அளவுக்கு பதில் சொல்றது. நல்வழியா மேம்? நல்ல நூல்களா மேம்? நல்வழிப்படுத்துறது. சரிங்களா? அற கருத்துக்கள் ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாது, எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எங்கே கோவப்படணும், எங்கே கோவப்படக்கூடாது, யாருடன் சேரணும், யார் கூட சேரக்கூடாது, சொந்தக்காரங்களை எப்படி அணுகணும், எப்படி அணுகக்கூடாது, நட்பு எப்படி வச்சுக்கணும், எப்படி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனிதன் வாழ்வதற்கான வாழ்வியல் செம்மைகளை சொல்லித் தருவதான் அற இலக்கியம். சரிங்களா? அறநூல்கள் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். அறநூல்களிலேயே உலக பொதுமறை என்ற போற்றப்படும் சிறப்பு பெற்றது திருக்குறள். ஏன் உலக பொதுமறை அப்படின்னு சொன்னா, உலகத்துல எந்த மூலையில அவன் மொழியே தமிழ் மொழியே தெரியாத ஒரு மனுஷன் அவன் வந்து அவனோட மொழியில வந்து திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சாலும் அந்த திருக்குறள் அவனுக்கே எழுதுன மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த 10 குறள் இப்ப எத்தனை குறள் இருக்குதோ அத்தனை குறள் நீங்க யார் யாரெல்லாம் போய் கவனிக்கிறீங்களோ இந்த 10 குறள் திருவள்ளுவர் உங்க பக்கத்துல உங்களோட சிச்சுவேஷனை பார்த்து ஏதோ உங்களுக்கு சிச்சுவேஷன் சாங் வந்து எழுதுன மாதிரியே இருக்கும். நீங்க 10 குறளை திருக்குறளை நல்லா ஃபீல் பண்ணி நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வள்ளுவர் வந்து ரொம்ப இன்டைரக்டா நமக்கு மெசேஜ் சொல்ற மாதிரி சில திருக்குறள் இருக்கும். நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல நம்ம இருப்போம். பரிச்சை தானே, தமிழ் தானே, தமிழ்ல வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நான் அடிச்சிருவேன்பா, டிஎன்பிஎஸ்சி 100 கொஸ்டின் கேட்டாலும் நான் அடிச்சிருவேன்பா அப்படின்னு நம்ம நினைச்சு போனோம்னா நமக்கு ஒரு குறள் அவர் சொல்ற மாதிரியே இருக்கும். சரிங்களா? இங்க நீ கத்துக்கிட்டது ஒண்ணுமே இல்லை, இங்க கல்லாதது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அவையா சொன்ன மாதிரி திருவள்ளுவரும் ஒரு விஷயத்த சொல்லுவார். இந்த மாதிரி நம்மளோட மனநிலைக்கு போக்குக்கு ஏற்றவாறு நிறைய குறள் இருக்கும். இதுல பாருங்க, திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. சரிங்களா? சொல்லாத செய்தியும் இல்ல அப்படின்னு சொன்னவர் யாரு? திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்ல, சொல்லாத வார்த்தைகளே இல்ல, கருத்துக்களே இல்ல அப்படின்னு சொன்னவர் யாரு? ராபர்ட் டி நுப்ளியா மேம்? அவருக்கா வேணாமே, தமிழறிஞர்களா மேம்? நம்மாளுங்கதான். சரி, இது வந்து இந்த கொஸ்டினை வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது கிட்டத்தட்ட 3 செட்டு கொஸ்டின்ல வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? 3 டிஎன்பிசில வந்த கொஸ்டின் கண்டுபிடிக்கலாம் ஆன்சர். கோட்டாய் வந்து திருக்குறளில் இல்லாததும் இல்ல, சொல்லாததும் இல்லைங்கிற கூற்று அப்படியே இருக்கும். இங்க இருக்கிறது பாத்தீங்களா, அப்படியே இருக்கும். யாருன்னு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும். 7 சொற்களில், அதாவது இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்னே வச்சுக்கோங்களேன். சரிங்களா? நம்ம ரொம்ப ஃபெமிலியரான ஒருத்தர் தான், நம்ம அடிக்கடி இவரை பத்தி படிப்போம். 7 சொற்களில் மனிதர்களுக்கு என்ன மிஸ்? அவ்வளவுதான். நீங்க வந்து பார்த்து சொல்லுங்க. நீங்க பாரதியார் சொல்லுவீங்க இல்லையே. நீங்க நாளைக்கு வந்து பார்த்துட்டு சொல்லுங்களேன், நம்ம குறளுக்கு போயிடலாம். ஓகே. மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை போயிடுவோம். வாழ்வில் பின்பற்றுவோம், பின்பற்றணும். கடவுள் வாழ்த்து இங்கதான் ஆரம்பிக்கிறாரு ஆங்கிற வசதியில. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். வான் சிறப்பு. வானின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி.
மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்கள் எல்லாம் பசியால் துன்புறும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது வான் சிறப்புல. விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வீணுலகத்து உள்நின்று உழற்றும் பசி. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்தும் காப்பது மழைதான். சரிங்களா? இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மழை வந்து என்னது ரொம்ப ஜாஸ்தியா பெஞ்சதுனாலதான் இப்ப இதுல எல்லாம் வந்து நிலச்சரிவு ஏற்படுச்சு பாத்தீங்களா? எங்க கேரளா வயநாடு. அந்த அளவுக்கு மீறி மீறி ரொம்ப வந்து அந்த மழையோட அளவு அதிகமானதுனாலதான் அங்க வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. சரிங்களா? அப்படி ஒரு ஆபத்தை ஒரு விளைவை கொடுக்கறதும் மழைதான். இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மழையே பெய்யாம வறண்டு போய் கிடக்கும். சரிங்களா? அதுக்கு காரணம் என்னது? மழைதான் அப்படிங்கிறாங்க. அடுத்து நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயல்களையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்போர் சிறியோர். சரிங்களா? ஏன் என்றால் இவர்களுக்கு அனுபவம் அதிகம், இவர்களுக்கு அனுபவம் கம்மி. ஒரு செயலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட அனுபவம் அவ்வளவுதான் பேசும். ஐயோ இது என்னால முடியுமா முடியாதா அப்படின்னுட்டு நம்ம இப்ப நமக்கு என்ன வயசோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம நினைப்போம். ஆனா நம்ம அம்மா அப்பாவோ நம்ம தாத்தா பாட்டியோ நமக்கு முன்னோர்கள் என்ன நினைப்பாங்க? ஒன்னால இந்த செயலை செஞ்சு முடிக்க முடியுங்கிற ஒரு இதை கொடுப்பாங்க. அடுத்து மக்கள் பெருமை. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிதும். ரொம்ப பிடிச்ச குரல், எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல். தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் இந்த மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. இது எல்லாத்தையுமே இந்த குரல் பொறுத்துதா? நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா அது நல்லாவே இல்லைங்க. ப்ளீஸ் நீங்களும் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. புரியுதா? இன்ற பொழுதிலும் தன் மகனை பெருசுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய். எல்லா அம்மாவுக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம புள்ள ஒரு பிரக்யானந்தா மாதிரி இருக்காதா? நம்ம புள்ள ஒரு அப்துல் கலாம் மாதிரி வராதா? நம்ம புள்ள வந்து ஒரு மயில்சாமி அண்ணாதுரை மாதிரி வராதா? வேற யாரு சொல்லுங்க? நம்ம புள்ள வந்து ஒரு அம்பேத்கர் மாதிரி வராதா? நேதாஜி அப்படி நம்ம நினைப்போம் தானே? இல்ல, இந்த குரல் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல். இந்த பாருங்க அடுத்து வந்துச்சு பாருங்க. சொன்ன குரல். ஈன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அடிக்கடி நான் வீட்டுல யூஸ் பண்ற குரல் தான். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். பெற்ற எடுக்கும் போது அந்த தாய்க்கு கிடைச்ச அந்த சந்தோஷத்தை விட தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சரிங்களா? ஒரே ஒரு விஷயங்க, அட்மிட் கேட்டே இருக்காங்க. எவ்வளவு நேரம் கழிச்சு வராங்க பாருங்க. இது க்ளோஸ் ஆனா இது வந்துருது. எனக்கு இது போகவே தெரியல. ஒரே ஒரு விஷயம் டீச்சர்ஸ். இனிமேல் அட்மிட் கேட். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. அடுத்து அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லாம் பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர் தம் உடம்பும் பிறர்க்கு என்பார். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. அடுத்து அன்பின் வலியது உயர்நிலை அஃதில்லார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதனால்தான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பு போலதான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இனியவே கூறல்.
பணிவுடைய இன்கொலான் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற. பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன், மற்றவைகள் அணிகலன்கள் ஆகா அப்படின்னு சொன்னாங்க. கனியிருப்ப சரி இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப வாய்க்கவர் தற்று. இது தற்றுன்னு முடிஞ்சிருக்குல்ல, அப்ப இது என்ன அணி? ஓமை அணி. அவன் ஓகே, இப்ப இது என்ன அணி? ஓமை அணி. அடுத்து நூல்வெளி பாருங்க. வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எல்லா காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதல் பல சிறப்பு பெயர்களும் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்ற வகையில் அடிக்கடி உங்களுக்கு பாவம் விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய சிறப்பு பெயர்களும் வழங்குகின்றன. அது திருக்குறள் 100க்கும் மேற்பட்ட மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அடுத்து புக் பேக் வந்துருங்க. ஓகே, சொல்லுங்க மிஸ். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஊமை அணின்னு சொன்னீங்கல, தற்று, அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பேரு மிஸ்? ரேணுகா தேவி. ஒரு இருக்கா மிஸ். மிஸ், ஓமை அணினா போல, குறைய, சரிங்களா? போல, போல, புறைய, அன்னை, இந்த வார்த்தையில வெளிப்படையாக தெரியும். சரிங்களா? நான் ஒண்ணும் ஒரே பண்ணாதீங்க. நான் அணியிலக்கணம் நடத்தும் போதும் இன்னும் தெளிவா சொல்லி தருவேன். சரிங்களா? இப்ப அந்த குறள் படிக்கும் போதும் தெரிஞ்சுக்கோங்க. மேலோட்டமா சொல்றது, இந்த தட்டுங்கிற வார்த்தை வெளிப்படையாக வந்ததனால் இது ஓமையணி. சப்போஸ் இந்த வார்த்தைகள், இந்த போல அப்படிங்கிற வார்த்தை, அற்றுங்கிற வார்த்தை, தட்டுங்கிற எழுத்து வார்த்தை இதெல்லாம் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்ன அணி? மறைந்து வந்துச்சு, எடுத்துக்காட்டு சரிங்களா? இந்த ஓம உருபுகள் வெளிப்படையாக நோட் பண்ணிக்கோங்க. ஓம உருபுகள் வெளிப்படையாக வந்தால் அவை ஓமையணி. அதுவே மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. சரிங்களா? அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது ஊக்கமின்மையா, இல்ல அறிவுடைய மக்களா, வன் சொல்லா, சிறிய செயலா? அறிவுடைய மக்கள். அறிவுடைய மக்கள். இது நெகட்டிவ், வன் சொல். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது பாசிட்டிவா தான் கொடுத்துக்கணும். அறிவுடைய மக்களால் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. ஒருவருக்கு சிறந்த அணி எது? மாலை, காதணி, இன்சொல், வன்சொல். சிறந்த அணி. ஓகே. இனிய டாஷ் இன்னாத உணவாக அன்பிலார் எல்லாம் தமக்குரிய ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடி. கொஞ்சம் பாஸ்டா பார்த்தலாம். ஆத்திச்சூடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்னும் காலத்திற்கு ஏற்ற அறிவுரைகளை கூறியுள்ளார். இப்ப புதிய ஆத்திச்சூடினா அது பாரதியார். ஔவையார் ஆத்திச்சூடி நமக்கு பழைய ஆத்திச்சூடி தெரியும். இந்த அறிவியல் ஆத்திச்சூடியும் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அகர வரிசையில் அறிவியல் அறிவு, அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம் அப்படின்ட்டு ஒரு ஆசிரியர் நெல்லை முத்து அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அறிவியல் வச்சு ஒரு ஆத்திச்சூடி எழுதுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வின் மூழ்கு,
இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும். என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெரிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, அவுதடமாம் அனுபவம் அப்படின்ட்டு நெல்லை சு முத்துங்கிறவர் எழுதிருக்கிறாரு. இவர் வந்து அறிவியலை பத்தி எழுதுறதுனால இவருக்கும் அறிவியலுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. என்ன சம்மந்தம் இருக்குது? தெரியல. இவர் வந்து விண்வெளி துறையில வேலை பார்க்கிற ஒரு அறிவியல் சம்பந்தமான ஒரு அறிவியல் அறிஞர். சரிங்களா? பின்னாடி பார்க்கலாம். இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, அவுடதம் அப்படின்னா என்னது? மருந்து. நூல் வெளி பாருங்க, மருந்து. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர். சரிங்களா? நெல்லை சு முத்து அவர்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கோட்ஸ். தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாருன்னா நெல்லை சு முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி படைத்துள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூல்ல இருந்து இந்த பாடப்பகுதி கொடுத்திருக்காங்க. ஓகே. உடலுக்கு நோய் டேஷ் தேவை, உடல் நோய்க்கு டேஷ் தேவை. ஓகே. நண்பர்களுடன் டேஷ் விளையாடு. என்ன மிஸ்? ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது அறி. ஓய்வர எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ. ஏ கூட்டல் என்று சேர்த்து ஏன் என்று. ஏன் என்றால் இங்கே ஏனா? ஏன் என்று. அணுகுனா விலகு. அதாவது எதிர்ச்சொல் தான் கேக்குறாங்க. எதிர்ச்சொல் பொறுத்துக. அணுகுனா ஆப்போசிட் விலகு. ஐயம்னா ஐயம்னா சந்தேகம், அதுக்கு ஆப்போசிட் தெளிவு. ஊக்கம்னா சோர்வு மேம். உண்மைனா உண்மைனா பொய். அறிவியலால் ஆழ்வோம். மேம் இது ஒரு பாக்ஸ் போன்ச்சு மேம் முன்னாடி. சங்க இலக்கிய பாட்டியல பாக்ஸ் கொஸ்டின் விட்டேனா? பாக்ஸ் போன மாதிரி பார்த்தனே. எந்த பாக்ஸ் இதுவா? இதெல்லாம் வேணாம் மிஸ். டேபிள் அதெல்லாம் வேணாம். இல்ல மிஸ், இல்ல வாங்கல. எது கேக்குறீங்க? ஓ இதுதான், இதுதான் பாத்துட்டோம். நூல் வெளி பாத்துட்டோமே. எஸ் மேம், எஸ் பாத்துட்டோம். ஓகே. அறிவியலால் ஆழ்வோம். அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. மனிதனின் நகராக எந்திர மனிதரை படைக்கின்றனர். மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்களை போல் மாற்றுகின்றன. கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறார். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டு பண்ண. ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுவதையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திருவான். அது என்னமோ உண்மைதான்.
வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான் அப்படின்னு இந்த பாடநூல் ஆசிரியர் கழகம் அப்படிங்கிற ஒரு இதனால இந்த பாடல் வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இந்த இடம் பாருங்க. அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான் அப்படின் போதும், அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அப்படிங்கிற பாடலை நேற்று பார்த்தோமா? ஔவையார் மேம். வெரி குட். ஔவையார். இந்த பாட்டு பார்த்தோமா இல்ல ஆழ முக்கியம் அந்த பாட்டு பார்த்தோமா? ஆழ முக்கியம் மேம். வெரி குட். அது எதுக்கு கொடுத்தாங்க அந்த பாடல்? என்ன கருத்துக்காக கொடுத்தாங்க? கடல் நீரை வந்து எவ்வளவு அழுத்தினாலும் அது சுருங்காது. தண்ணீரை வந்து நீரை எவ்வளவு அழுத்தினாலும் அதை அழுத்த முடியாதுங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா பாடல நமக்கு புரியுது, அதனால இங்க வந்துருவோம். வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருபெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு பாரதியார் வந்து பின்னாடி இப்பெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத முன்னாடியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஞானி மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு மேல. இந்த பாடல் வந்து பாரதியாரோட பாடல். இப்ப இது எல்லாமே நடக்குதா? வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்துல இன்னும் கொஞ்சம் நாள் என்ன பண்ணுவாங்க, நம்மளாம் இடம் வாங்கிடுவோம். அப்படிதானே? சொல்லுங்க, பாசிட்டிவா சொல்லுங்க. எல்லாம் டெட்ல பாஸ் பண்ணி இடம் வாங்க போறோம். டெட்ல பாஸ் பண்றோம், யூஜிடிஆர்ல பாஸ் பண்றோம். எங்க போறோம்? சந்திரமண்டலம் போறோம் மேம். உண்மையிலேயே சந்திரமண்டலம் ஆளுக்கு 2 சென்ட் இடம் வாங்குறோம், வீடு கட்டுறோம், அவ்வளவுதான். சரி வாங்க. மனிதன் எப்பொழுதும் உண்மையை டேஸ் உரைக்கின்றானா? உரைக்கின்றான். ஆப்ஷன் இ மேம். இ. ஆ மேம். ஆன்சர் ஆ. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? இங்க என்ன வந்திருக்குது? உரைக்கின்றான். கின்றான் அப்படிங்க கீங்கும்போது என்ன வரணும்? அதுக்கு என்ன எழுத்தான மெய் எழுத்து வரணும். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் டி. டி மேம். ஆழ் கூட்டல் கடல். இல்ல மேம், இ ஆன்சர். ஆழம் கூட்டல் கடல் மேம். ஆழம் கூட்டல் கடல் மேம். ஆழம் கூட்டல் கடல். ஓகே. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? விண் கூட்டல் வெளி. ஒளி. வெளியா ஒளியா? வெளி. விண் வெளி. வெளி கூட்டல் விண்வெளி. விண்ணொளின்னு கொடுத்தா ரைட் தான். நீலம் கூட்டல் வானம் ஜவான். நீலவான். நீலவான். ஈ மேம். ஈ மேம். நீலவான். இல்லாதது பிளஸ் இயங்கும். இதுதான். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா சேர்த்து எழுதுக, தெரியலன்னா சேர்த்து எழுதுக தெரியல வச்சுக்கோங்களேன், வார்த்தையை பிரிச்சு போட்டு மெய் எழுத்தையும் உயிர் எழுத்தையும் கண்டுபிடிங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தப்பு இல்லாம எழுதுவீங்க. சரிங்களா? யார் மாதிரி கொஞ்சம் மியூட்ல போடுங்க. அடுத்து இது பெரிய இருக்கா, இதை நடத்தலாம்ல டீச்சர்ஸ்? இதை நடத்தலாம்ல? எட்டதான் ஆகுது. ஓகே மிஸ். ஓகே, இன்னைக்கு ஒரு 2 இயல் பார்த்த மாதிரி ஒரே ஒரு. ஏன்னா இலக்கணம் வந்து இது ரொம்ப முக்கியமான டாபிக். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இலக்கணத்துக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து நடத்துறேன். என் கூட கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே. கணியனின் நண்பன். எல்லாம் எந்திரமாகி வருகிற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கிடும் போது எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் அப்படின்னுட்டு எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எந்திர மனிதன்கிறது வந்தாச்சு. சரிங்களா? இப்ப எந்திர மனிதன் வந்து AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டா வந்தாச்சு. இப்ப டீச்சராவே வந்துட்டாங்க.
அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டீச்சரோட பேர் என்ன? ஆர்டிபிஷியல் ஏஐ டீச்சர் ஒருத்தவங்க இந்த வருஷம் 2024ல வந்து அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அந்த ஏஐ டீச்சரோட பேர் என்ன? சொல்லுங்க. ஐரினா ஐரிஷா? ஐரிஷானா? ஐரிஷ். எந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க தமிழ்நாட்டுல? எங்க சார் சொல்லுங்க. கோயம்புத்தூரா மேம்? கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் யாரோ சொன்னாங்களே, யாரு யாரோ சொன்னாங்க. சரி, ஓகே. கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ஒரு அரசு பள்ளியில வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஏஐ டீச்சர். ஓகே. இதுல வந்து என்ன அப்படின்னா, ஒண்ணு பெருசா கதை தான். எந்திர மனிதன் ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, ரோபோ இங்க வந்துருங்க. இங்கதான் முக்கியமானது. நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது. காரல் கபெக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? காரல் கபெக் அப்படிங்கிறவர் ஒரு செக், அதாவது செக்ங்கிற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு டிராமா போடுற ஒரு ஆசிரியர். அவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோட் என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். இப்படி கேள்வி வரும். ரோபோட் என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னா காரல் கபெக் அப்படிங்கிற செக் நாட்டு நாடக ஆசிரியர். ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள். நம்ம என்ன சொன்னாலும் அது வேலை செய்யுதுல்ல, அதனால அதுக்கு அடிமை என்று பெயர். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகள் அமைத்திருந்தார். இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. அடுத்து பாருங்க, மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். இவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. அதை ஆபரேட் பண்ணதுக்கு மனுஷன் தேவை. இந்த குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவே தானியங்கிகள். சரிங்களா? அடுத்து இதெல்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது. இங்க வந்துருங்க. இந்த நுண்ணுயிர் கருவிகள், இந்த சென்சார் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் அதுக்கு பேர் தான் நுண்ணுணர்வு கருவிகள், சென்சார் அப்படின்னு. இதெல்லாம் ஒண்ணு வேணா இங்க வந்துருங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம், அதாவது தானியங்கிகளுக்கு விளக்கம் அளித்தது. மனுஷன் மாதிரி இல்லாட்டாலும் கூட மனுஷன் செய்யற எல்லா வேலையும் செய்யும் அப்படிங்கறது சொன்னது எதுனா பிரிட்டானிக்கா அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஒரு பெரிய நிறுவனம். சரிங்களா? அது சொல்லி இருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கதைதான், ரொம்ப எல்லாம் வேணாம். இங்க வந்துருங்க. 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். சரிங்களா? IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர், இவருடன் போட்டியிட்டது. யாருன்னா உலகத்திலேயே ரொம்ப சதுரங்க அந்த செஸ் போட்டியில வந்து இவர் தான் சாம்பியன். யாரு? கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவரு. இவரை வந்து இந்த இவரோட IBM நிறுவனம் உருவாக்கப்பட்டதான் இந்த டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். இவர் கூட போட்டி போட்டிருக்கு. அப்ப போட்டியில யாரு ஜெயிச்சிருப்பா? ரோபோ தான் ஜெயிச்சிருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து தேவையில்ல, கதை தான். உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்குகிறது. குடியுரிமை யார் வழங்குவாங்க? மக்கள், மனுஷங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு நாட்டுல இருந்து குடியுரிமை ரத்து பண்ணிட்டு போனா இன்னொரு நாட்டுல குடியுரிமை கொடுப்பாங்க. சரிங்களா? இதை நீங்க எல்லாமே இந்த சிவிக்ஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. குடியுரிமை இழக்கிறதுக்கு 3 வழியா, ஆமா, குடியுரிமை பெறதுக்கு 5 வழி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அது மாதிரி மனுஷங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா சவுதி அரேபியா என்ன பண்ணிருக்குது? ஒரு ரோபோக்கு வந்து குடியுரிமை கொடுத்திருக்கு. இந்த ரோபோவின் பெயர் சோபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. எனது புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை ஐக்கிய நாடு சபை, சரிங்களா, ஐநா சபைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த ஐநா சபை வந்து இந்த சோபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்கு.
உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதன்முறை. என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இந்த பட்டம் வழங்குவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு ரோபோ சொல்லுதான். ஓகே, அடுத்து பின்னாடி வந்துருங்க. நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னது? நுற்றறிவா நுண்ணறிவா? நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நெடிலா. அவ்வுருவம் செகண்ட் ஆப்ஷன் தான். சரிங்களா? இந்த இது யாராவது இருங்க, செந்தில்குமார் யூனிவர்சிட்டிங்களா இல்ல? சொல்லுங்க மேம். ஓகே, இதுக்கு நீங்க தான் இப்ப விளக்கம் சொல்லணும். இந்த அவ்வுருவம் அப்படிங்கறதுல ஆ இருக்குது, இவ் இருக்கு, ஊ இருக்கு, ரூ, வ, இம் இருக்குது. ஆனா ஆன்சர் வந்து நம்ம ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவத்தை ஆ கூட்டல் உருவம் பிரிச்சு. இந்த இவ்வுறது எங்க போனுச்சு? ஒரு வாழைப்பழம் எங்க இருக்குது, ஒரு வாழைப்பழம் எங்க கேக்குற மாதிரி கேட்கலாம். இதை யாரு சொல்றீங்களோ அவங்களுக்கு டெட்ல வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொரியர்ல வந்துகிட்டு இருக்குது. சொல்லுங்க, தெரிஞ்சவங்க யார் வேணாலும் சொல்லுவாங்க. என்னது? வெரி குட். யாரு? அருணா. குட், வெரி குட். உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, கொரியர்ல வந்துகிட்டே இருக்கு. சீக்கிரமா உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். இன்னொரு முறை சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒண்ணும் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னொரு டைம் சொல்லுங்க. வழி. சரிங்களா? சொல்றேன் உங்களுக்கு. ஏனைய வழி அப்படின்னு வந்து ஒரு முழுப்பா இருக்கு. எங்கனெல்லாம் ஈனா இல்லைன்னா ஐயனா வருதோ அங்கே அகரம் தான் வரணும். சரிங்களா? அந்த எழுத்தை பிரிக்கும் போதும் யா போடணும். இந்த 3 எழுத்தை தவிர மத்த உயிரெழுத்துக்கள் வரும்போதும் அங்கே வகரம் போடணும். இப்ப இங்க என்ன வருது? ஆ கூட்டல் உருவம். இங்க ஊகரம் வருதா? இந்த 3 எழுத்தை தவிர மத்த எழுத்து தானே மிஸ் ஊவனா ஊனா? இங்க பாருங்க, ஈனா ஈயனா ஐயனா எங்க வருதோ அங்க பிரிக்கும் போதும் எகரம் தான் போடணும். சரிங்களா? இங்க எகரம் வரும், எகரத்தை பிரிக்கிற மாதிரி வரும். நம்ம இந்த 3 எழுத்து வரும்போது எகரம் வரும். இந்த 3 எழுத்தை தவிர மீதி உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அங்க வகரம் போடணும்னு அர்த்தம். அதாவது வா இவ்வு இந்த வா வரிசையில உள்ளதை போடணும்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? புரியுது மேம். தயவுசெய்து புரியலாம் சொல்லுங்க. யாருக்கு புரியல? சொல்லுங்க. இதெல்லாம் புக்ல இருக்கதா, நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குது, பெரிய கிளாஸ் புக்ல இருக்குது. அவ்வளவுதான். நம்ம இதுவும் பாப்போம். ஒண்ணு இல்ல மிஸ், இந்த ஈனா ஈயனா ஐயனா ஒரு வார்த்தையில வருதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த உருவம் இந்த இதுவா இது எல்லாமே ஊதானே இருமாறே. இங்க பாருங்க, இருந்த தானி கூற்று. இப்ப தானி ஏங்கி இத பாருங்க, தானி எடுத்துக்கலாம். எப்படி பிரிப்பீங்க? தான் கூட்டல் ஏங்கியா ஏங்கி. என்ன குரூப்பா சொல்றாங்க? இ இ ஐ இந்த 3 எழுத்து வந்தா என்ன எழுத்தா வரணும்? யகரம் யா வரணும்னு சொல்றாங்க. இங்க வந்திருக்குதா? இத சேர்த்து ரெண்டையும் சேருங்க. தா நீ ஈ கூட்டல் என்னது? சரி, ஆமா, ஈ கூட்டல் எப்படி நீ வரும்? ஈ கூட்டல் இன் கூட்டல் ஈ நீ அப்படி வருமா? தானி ஏங்கி. புரியுதா மிஸ்? இந்த ஈகாரம் வரும்போதும் இந்த யகாரம் வரணுங்கிறது குரூப்பா. புரியுதா? புரியுதுங்க மேம். ஓகே. இந்த 3 எழுத்து தவிர வரும்போதும்
மத்த எழுத்துலாம் வா வகரம் வரும் அப்படிங்கறத இந்த 100 ரூபாய் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஈ ஈ ஐ வழி எவ்வும், அதாவது யா வரும். ஏனைய வழினா மத்த உயிரெழுத்துக்கள் வரப்போதும், அங்க வகரம் வரும், அது வவ்வும் அப்படிங்கிறது 100 ரூபாய். அடுத்து செயல் கூட்டல் இலக்க என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது மருத்துவ கூட்டல் துறை அது என்ன மிஸ்? ஃபிஃப்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் என்ன கேக்குறீங்களா? ஓ அது உடல் விட்டாச்சா? ஓகே. மருத்துவத்துறை நெடில் ஆப்ஷன் டி டி. ஓகே ஓகே தேங்க் யூ. எல்லாமே தெரியாது. நீக்குதல் என்னும் சொல்லில் எது சொல்? சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எது சொல்? அரிது. ஓகே. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தது தானியங்கள். தானியங்கமும் எந்திரங்கள் மேம். எந்திரங்களா? மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தது தானியங்கி தானே? எந்திரம் தானே மேம் தானியம். மிஸ் அந்த இதை ஆபரேட் பண்ணதுக்கு மனுஷன் தேவை, அதுக்காக அந்த வேலையை ஈஸியா ஆக்கிறதுக்கு தானியங்கி தானே கண்டுபிடிச்சான். ஓகே மேம். ஓகே. அடுத்து தானியங்கிக்கும் எந்திர மனிதனுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட நீக்கிற கணினியின் பெயர் சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா மேம். சவுதி அரேபியா. ஓகே டீச்சர்ஸ், இது வரைக்கும் இருக்கட்டும். சரிங்களா, டைம் ஆயிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த கிளாஸ்ல நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா, புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே மேம்.